வரணும். ஆமாமா. அந்த நேரத்துக்கு வந்துடணும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும். 8 ம், மணின்னா ம். 8 மணின்னா 7:55க்கு வந்துடணும். 7:55 வரணும். ஆமா. ஆமா. வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்க்கணும். அப்பதான் ம். அது அந்த ஒழுங்கு வரணும். அது போக போக ஒழுங்கு வரும். சொல்லிடணும். எல்லாம் சரியான நேரத்துக்கு வந்துருங்க. 1 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிடணும். வந்துடணும். ஆமா. நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா, அது சரியா ம். இருக்காது. ஆமாமா. அதனால அவங்க வந்துடணும். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். 8:05 வரைக்கும் பார்க்கல. சில நேரத்துல வேலை இருந்ததுன்னா, ஏன்னா ஆளுக இல்லாத பொழுது தொடர்ந்து ஆளுக இல்லாத பொழுது அது ஆளே ம். இல்லாத பொழுது அப்புறம் எதுக்கு அது தொடர்ந்துட்டது? ஆமாமா. பாப்பேன் 5 நிமிஷம் வரைக்கும் பார்ப்பேன். யார் வரலன்னு நிறுத்திட்டு போயிடலாம்ல. நான் அதுக்காக உட்காந்துருக்கணும் அவசியம் இல்ல. வேற வேலையை சரி. பார்க்கல. 2 ஆமா. நிமிஷம் போதும். அப்புறம் தான் அவன் தொடர்ந்து 7 வகுப்பு 8 வகுப்பு இருக்குல்ல. ஆமாமா. 2 வீட்டுக்கே வருது. அது இலவசமா ம். இருக்குது. அது எப்ப வந்து வேணா வரலாம். மக்களுக்கு அதனால இது ஒரு நாள் ஒரு புரிய பிரச்சனையும் இல்லையே. ஆமாமா. உயிருக்கு ஆபத்தான சமாச்சாரம் எதுவும் கிடையாது. ம். உயிருக்கு புரிய ஆபத்தான மாட்டாங்க. ஆமா. புரியல, மக்களுக்கு புரியல. உயிருக்கு ஆபத்தான கிடையாது. இது தகவல் ம். கொடுக்குற அவங்க செஞ்சு பார்த்து அவங்க இது செய்முறை மார்க்கம். ம், ம். அதனால இது அவங்க அப்ப வேணா வரலாம். ஆனா இருந்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பா. அது போக போக தான் வரும். ஏன்னா நம்ம தவறாகவே வளர்க்கப்பட்டாச்சு. இந்த டிசிப்ளின் எல்லாமே வளர்ந்தாச்சு. ஆமாமா. ஒழுக்கம் எல்லாமே வளர்ந்தாச்சு. இந்த ஆமாமா. வெள்ளைக்காரனால தான் ஏற்பட்ட சாபக்கேடு. ம். வெள்ளைக்காரனால ஏற்பட்ட சாபக்கேடுனால தான் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். ம், ம். இந்த ஆஹ், அந்த ஜெகதீஷ் சந்திர போஸனுடைய ம். ஆஹ், அவரு அவர் என்ன கஷ்டப்பட்டாரு, அவர் எப்படி படிச்சாருங்கிற ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதை பார்த்துருப்பீங்க. ம். இல்ல, அந்த வீடியோ நான் பார்க்கலைங்க. நான் பார்க்கல. அதெல்லாம் போட்டாச்சு. ம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ம். என்ன கஷ்டப்பட்டாரு என்னங்க அதுல அனுப்பிச்சு பாருங்க. இந்த இதுல டெலகிராம்ல தான் அனுப்புறேன் நான். ஓ. கூட மதுரை ஓ. சுந்தருங்கிற ம். பொறியாளர் 5,000 கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்காரு. அவருக்கு ம். கடுமையான சாக்காரணம். அவர் இது வரைக்கும் ம். இன்னைக்கு ஒரு 5,000 கொடுத்து வணக்கம் ஐயா ஐயா நண்படைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. 5,000 அனுப்பிச்சிருக்காரு. அதை அவருக்கு பார்த்தேன். இன்னொருத்தர். அதை பார்த்தேன். ஆமா. அதை பார்த்தேன். அது ம். நீங்க வாட்ஸ்அப்ல தானே பார்த்துருக்கீங்க. இப்ப ஆமாமா. டெலகிராம் நீங்க பயன்படுத்துறது இல்ல. டெலகிராம் மத்தியானம் வந்தீங்க. டெலகிராம் மத்தியானம். ஆஹ் அதுல தான் டெலகிராம்ல ஏன்னா டெலகிராம். நம்ம அப்படின்னா ஏன் ம். டெலகிராம்ல போட்டு எதுவும் அழியாது. இந்த வாட்ஸ்அப் வந்து அது ஒரு சரியா அழிஞ்சது. வாட்ஸ்அப்ல ஆமா. பல விஷயங்கள் எனக்கு அழிஞ்சு போச்சு. அதை ம், ம். பயன்படுத்தவே கூடாது. அதான். அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாமே தவிர நமக்கு ம், வாட்ஸ்அப் ம். தேவையில்லை. ம், ம். இந்த டெலகிராம்ல நீங்க பாத்துறணும். டெலகிராம்ல வந்து நீர் மருத்துவ குழுன்னு இருக்கு. அதுலயும் போட்டுறோம். அதுலயும் போட்டாச்சு. மத்தியானம் அதில் டெலகிராம் தான் வந்தேன். ம். அதுல இந்த கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் கட்டாயி இருந்தது டெலகிராம்ல. பவர் அப்படி எப்ப கொஞ்சம் கட்டான மாதிரி தோணுச்சு. இல்ல இல்ல ம். அது லிங்க்குங்கிறது வேற. ஆ. லிங்க்குக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த ம், செய்திகள் ம். கொடுக்கறது போறது தகவல் கொடுக்கறது நான் டெலகிராம் பயன்படுத்திக்கலாம். ம், வாட்ஸ்அப்ல ம். அது லிங்க்குக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. தொடர்பு தான் நான் அவ்வளவு. கொடுக்குறேன். மற்ற அவ்வளவு. செய்திகள் பூரா வாட்ஸ்அப்ல ம். வந்து எதுக்கு நான் வாட்ஸ்அப் பயன்படுத்துறேன் அதே தான் டெலகிராம்னு பயன்படுத்துறேன். அவ்வளவு. லிங்க்குக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. லிங்க் என்பது வேற, தொடர்புக்கு என்பது வேற. ம், ம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து அதாவது தொடர்பு ஏற்படுத்துவதற்காக அனுப்புறோம். அது வாட்ஸ்அப்ல ம். அனுப்புற ஒண்ணுதான், டெலகிராம் அனுப்புற ஒண்ணுதான். ஏன்னா டெலகிராம் அனுப்பிச்சோம்னா எதுவும் அழிகிறது இல்ல. அழியாது. நான் ஆமா. நான் 7 ம். வருஷமா பயன்படுத்துறேன் டெலகிராம். ம். ஒன்றும் அழிகிறது இல்ல. எல்லா செய்தியும் அதில் இருக்கும். சரஸ்வதி வந்தாங்க, காண போயிட்டாங்க. ம். வணக்கம் இன்னொருத்தர் சரஸ்வதி. பாபு வந்தாரு. அவரும் 2 தடவை காணாத போயிட்டாரு. ஏதோ வேலையா பாபு. இருக்கலாம். ம். ம். இல்ல, வேற ஏதாவது அங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் கூட இருக்கு. ஆமா ஆமா. அங்க அலைவரிசை. ம். அதனால இந்த உண்ணான்பு தொடங்குவது, அது முடிப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது ஏற்கனவே பேசியாச்சு. சரி, மிகவும் இயற்கையான இந்த நீருணவு முறையை இயற்கையான இந்த நீருணவு முறையை ம், நீண்ட நாள் பயிற்சியின் மூலம், நீண்ட நாள் பழக்கத்தின் மூலம் தான் ஏற்படுகிறது. நீண்ட நாள் பழக்கத்துல தான் ஏற்படும். ஒரு நாள் 2 நாள் வரும். நீண்ட நாள் வருஷக்கணக்கா நீங்க ம். பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ம். கடுமையான நோய் இருக்கிறவங்கள அது என்ன நினைக்கணும், நோய் இருக்கிறவங்கள அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ம். நோய் இருக்கிறவங்கள அஹ், நோய் இருக்கிறவங்கலாம் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதே ம். நேரத்தில் இந்த
நீண்ட நாள் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். அப்பதான் தப்பிக்க முடியும். ஏதோ கண்டிப்பா. மருந்து மாத்திரை ம். போடுற மாதிரி 2 நாள் போய் செஞ்சுட்டு தப்பிச்சு ம். போனாங்கன்னா பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கு. ம். ஏன்னா இது பரிணாம அறிவியல். தொடர்ந்து நம்ம பராமரிப்பு கொடுத்தாதான் எந்த ஒரு பொருளையும் தொடர்ந்து பராமரிச்சாதான் அது வேலை செய்யும். இவங்க ஆமா. நினைக்கிறாங்க எடுத்தேன் மனம் போன போக்குல அந்த தவறான மனம் போன போக்குல போனாங்கன்னா அவங்க முடிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். ம். அதனாலதான் புத்தகத்தை கையெழு கொடுத்துரு. புத்தகத்தை அவங்க படிக்கல, ஆசிரியரை ம். தொடர்ந்து படிக்கிற வச்சு பின்பற்றலாம், அவங்க கடுமையான தண்டனை ஏற்பட்டு அவங்க இறப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா? ஆமா. ஆஹ் அதாவது மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு போலங்கிற மாதிரி இருக்கப்படாது. இருக்குது. அப்படி இருந்தா நான் தீந்தாங்க அவங்க. ஏன்னா அவங்க பிரச்சனையை அவங்க தொடர்ந்து அவங்க பராமரிச்சுட்டே இருக்கணும். என்ன நினைக்கிறேன், கடையில போய் ஒரு பொருள் ஒரு வாங்கி தின்னோம், தூக்கி அடிச்சிட்டு போலாம் அப்படி நினைச்சாங்கன்னா மரம் அதாவது அப்படி இருந்தா வருவாது. இது பலனே அளிக்காது. ஏன்னா இது தொடர்பயிற்சி. இது தொடர் பயிற்சி. விட்டு 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 செஞ்சுட்டே இருந்தோம்னா அதை விட்டு 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 செஞ்சுட்டே வரணும். இது விட்டு செய்யணும், மறுபடி செய்யணும், விட்டு செய்யணும், மறுபடி செய்யணும், விட்டு செய்யணும், மறுபடி எப்படி செய்ய மாறி அப்பதான் இது. ஏன்னா எல்லாத்துக்கும் இது தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கோள்களில் போய் இப்போ செயற்கையாக வீடு கட்டி மற்ற கோளில் போய் வாழ்றாங்க. விண்வெளியில் போய் வாழுவதற்கு பூமியில என்னென்ன இருக்கோ அப்படியே அவங்க எடுத்துட்டு போறாங்க. பூமியில ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கா எடுத்துட்டு போறாங்க, நைட்ரஜன் கேஸ் 2 எடுத்துட்டு போறாங்க. காத்துல என்னென்ன ரேஷியா இருக்கோ அந்த விழுக்காடு அப்படியே கலக்கி தான் அவங்க வாழ்றாங்க. இன்னைக்கு தான் இந்த சுனிதா அந்த இதை பத்தி விண்வெளி பத்தி எல்லாம் முடிச்சிருந்தேன் பாருங்க. டெலகிராம் முடிச்சிருக்கேன். டெலகிராம் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்தா தெரியும். அந்த விண்வெளியில எப்படி இருக்காங்க, அவங்க என்ன கொண்டுட்டு போறாங்க என்னங்கிறது. அந்த வெங்கடேஸ்வரன், அது ஒரு அறிவியல் விஞ்ஞானி, அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்ல அவரு விண்வெளி தொடர்புடையவர். ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி மட்டும் மிகவும் இயற்கையான டெலகிராம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. டெலகிராம்ல 2-3 டெலகிராம் பார்த்துருப்பீங்க. டெலகிராம் பார்த்தீங்களா யாராவது? வணக்கம் வாங்க. டெலகிராம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க, நான் டெலகிராம் பார்த்தேன். நீங்க டெலகிராம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இந்த இவரு விண்வெளிக்கு எப்படி போறது அதை பத்தி அனுப்பிச்சிருக்கிறேன். அதே போல ஜெகதீஷ் சந்திர போஸ் என்ன படிச்சாரு, வெள்ளைக்காரன் எப்படி ஏமாத்துறான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அனுப்பிச்சிருந்த பாத்தீங்க. ரேடியோவை கண்டுபிடிச்சாரு, ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரு. அந்த மெசேஜ் பார்க்கல. வேற என்ன பாத்தீங்க? அது ஏதோ ஒன்று பார்த்தா ஞாபகம் வர மாட்டேங்குது. தெய்வம் பாத்தீங்களா? டெலகிராம்ல எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் டெலகிராம் அந்த குழுவில் இருக்கீங்களா? டெலகிராம் குழுவில் இருக்கிறீங்களா எல்லாருமே? டெலகிராம் குழுவில் இருக்கீங்க. அதை பார்க்கல. நான் வேற இந்த ஐயாவோட ஞானசேகரன் ஐயாவோட பேசிக்கிட்டு இருந்த யூடியூப்பை தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப அதைத்தான் முழுசா கேட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல. அது போக விண்வெளியில போய் போறாங்க வர்றாங்க. இந்த விண்வெளியில் போய் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பத்தி ஒரு காணொலி போட்டிருந்தேன், ஒரு விஞ்ஞான காணொலி. நியூஸ் 18 சேனல். அது என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? சொல்லுங்க. 25 வராங்க ஐயா. 25ஆம் தேதி வர மாதிரி போட்டிருக்காங்க ஐயா. நான் போட்டிருந்தேன் பாத்தீங்களா இல்லையா? 29 அதுல என்ன எப்படி தங்குறாங்க, எப்படி போறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லா விவரமா பேட்டி காணுவாங்க. அவர் பேரு ஒரு விஞ்ஞானி. அவர் விஞ்ஞானிகிட்ட ஒரு செய்தியாளர் பேட்டி கேட்டுவாரு. விஞ்ஞானிகிட்ட ஒரு செய்தியாளர் பேட்டி காணுவாங்க. அந்த விஞ்ஞானி எல்லா விளக்கமா சொல்லுவார். அதான் உண்மையான விளக்கம். அவரு டெல்லியில் இருக்கிற விஞ்ஞானிங்க. டெல்லியில் இருக்கிற விஞ்ஞானம். அவர் நேரில் நான் சந்திச்சு பார்த்திருக்கேன். ஆமாங்க, எந்த விதமான ஆபத்தும் இல்லை. எல்லாம் பொய் பித்தலாட்டம். எல்லாம் நார்மலா வாழ்க்கை மாதிரி அவங்க போய் பார்த்துட்டு தான் வராங்க.
6 மாசம் பயணம் 6 மாசத்துக்கு பிறகு வேறன்ற மாதிரி செய்தி கொடுத்தாங்க ஐயா. ஒரு ஆஹ் 6 நீங்க மாசம் போது வேற குரூப் போகுமா ஆய்வு பண்ணத்துக்கு. அப்ப இவனுக்கு இந்த 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 செய்தித்தாள போடுறதுல எவ்வளவு ஒரு மட்டத்தனம், இந்த இவனுக்கு பண்றதெல்லாம் எவ்வளவு பையத்தனம் பண்ற மாதிரி, அந்த அதை வேணும்னே தூண்டி விடுறது, வேண்டும்னே தூண்டி விடுறது, ஆமாங்க 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 தப்பு ஐயா. தப்பா செய்து ஆபத்துல அவங்க இறந்து. மாட்டினாங்க, அதுல சிக்கிக்கினாங்க, இதுல சிக்கிக்கினாங்க, ஆஹ் அதெல்லாம் ஏது. உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வதந்தி பரப்பி போடுறாங்க ஐயா. ஆஹ் பரவாயில்ல, கவனிச்சிருக்கிறீங்க. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்ப நாம பேசுறதுல மண்டேறி அடிக்கிறோம்ல. அவங்க ஐயா அவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறாப்ப நாமெல்லாம் போனோம்னா 6 மாசம் நான் 1 வருஷம் கூட சாப்பாடு இல்லாமலே வாழ்ந்துட்டு வந்துடலாம். நீர் அது மருத்துவம் அத மூலியமா நம்ம வாய்ப்பு கிடைச்சா. அது அதை நோக்கித்தான் நம்ம பயன். அதாவது விண்வெளியில் போய் வாழுவதற்கு நம்ம தான் இனப்பெருக்கம், நம்ம இனப்பெருக்கமும் பண்றோம், வாழ்றோம், விவசாயம் பண்றோம். ரெண்டாவது வந்து அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? அதாவது ஆக்சிஜன் எடுத்துட்டு ஓகேங்க போறாங்க, ஆக்சிஜன் எடுத்துட்டு போறாங்க, நைட்ரஜன் எடுத்துட்டு போறாங்க. அதுதான் முக்கியமான செய்தி. நைட்ரஜன் காத்துல வந்து 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்கு, 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்கு. இதுதான் இந்த அடிப்படையில தான் அங்க சுவாசம் பண்றாங்க. வெறும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறாங்க, ஆக்சிஜன் எடுத்துட்டு போறோம் ஓகே. சொல்றோம்ல, அது தப்பு. காத்துல என்ன இருக்கு? இப்ப காத்துல 2 முக்கியமான காற்று இருக்குது. என்னது? ஆக்சிஜனும் இருக்குது, அப்புறம் நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் எத்தனை விழுக்காடு இருக்குன்னு சொல்லிக்கணும். நைட்ரஜன் எத்தனை விழுக்காடு சொல்லுங்க? 78 விழுக்காடு சொன்னீங்க. 78 விழுக்காடு. 78. அருமை அருமை. அதுல 78 விழுக்காடு, 78 விழுக்காடு நைட்ரஜன் இருக்குது, 21 விழுக்காடு ஆக்சிஜன் இருக்கு. ரெண்டையும் கூட்டி பார்த்தா 99, 99 வரும். அவ்வளவுதான். மிச்சம் 1 விழுக்காடு ரெண்டுமா கலந்துருக்குது. இது அவர் அழகா தெளிவா சொல்றாரு அவரு. ஓகே. இதெல்லாம் நம்ம பூமியில என்ன இருக்கோ அதுல பிழையாம அப்படி எடுத்துட்டு போறாங்க. அதுக்காக உணவு பழக்கம் அதை விட்டுருங்க, அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஆனா அங்க வந்து தாவரம் முளைக்குது, தாவரம் அங்க முளைக்குது. ரெண்டாவது விண்வெளியில பாத்தீங்கன்னா, ஆமாங்க ஐயா. விண்வெளியில வந்து முளைக்கிற சொல்லுங்க. சொல்லுங்க 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 ஐயா, நீங்க சொல்லுங்க, பேசுங்க ஐயா. விண்வெளியில தாவரம் முளைக்குது. வணக்கம். விண்வெளியில தாவரம் முளைக்குது. ரெண்டாவது விண்வெளியில வந்து மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. விண்வெளி என்பது மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. மேலேயும் இல்லை. எப்படி ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதுதான் விண்வெளிங்கிறது ஆச்சரியமா ஜீரோ. இருக்கு ஐயா. அதே போல பூமி, ஆமாங்க ஐயா, பூமி சுத்தது வந்து 16 முறை பார்க்கலாம் அப்படின்றாங்க ஐயா. ஆமா, அதான் 90 நிமிடத்துக்கு ஒருக்கா. அங்கிருந்து பார்க்கின்ற போது ஆ, ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. 90 நிமிடத்துக்கு ஒருக்கா ஒரு சூரியனை பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த வேகத்துல அது சுத்துது, அந்த வேகத்துல ஆமாங்க ஆமாங்க. சுத்துது. நாம பூமி சுத்ததுன்றாங்க, சொல்லுதுன்றாங்க ஐயா. நாம என்ன பண்றோம்? நாம வந்து நம்ம 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சூரிய உதயத்தை பார்க்குறோம். காலையில் 6 மணிக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் சூரிய. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இவ்வளோ அருமையான செய்தி பாருங்க. அவர் வந்து என்னுடைய பொண்ணெல்லாம் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 4-5 பேர்லாம் போய் ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு போயிருந்த பொழுது அவரெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணுக்கே பயிற்சி கொடுத்துருக்காருங்க அவங்க. அவர் பேர் தாவி வெங்கடேஸ்வரன். தாவி வெங்கடேஸ்வரன் மூத்த விஞ்ஞானி. அவர் டெல்லியில் இருக்காரு. அவர் விஞ்ஞான் பிரச்சார் சபான்னு சொல்லுவாங்க. விஞ்ஞான பிரச்சார் சபா, விஞ்ஞான் பிரச்சார் சபா, அதனுடைய மூத்த விஞ்ஞானி. அவர் பேர் தாவி வெங்கடேஸ்வரன். அடிக்கடி வந்து கல்லூரி மாணவர்களை வந்து விஞ்ஞான பயிற்சி கொடுப்பாங்க, அறிவியல் சம்பந்தமாக பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ வந்து சென்னையில் வந்து திருச்சி இந்த மாதிரி முக்கியமான அரசு கல்லூரியில் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ என் பொண்ணெல்லாம் போய் அவங்ககிட்ட போய் பயிற்சி எடுத்திருக்காங்க. அறிவியல் சம்பந்தமான கேள்விகள், 2 நாள் பயிற்சி அரங்கம், புதிய கல்வி, புதிய அறிவியல், அதெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. நல்ல முற்போக்கு சிந்தனையாளர், தமிழ்லேயே பேசுவார். நல்ல அவர் தமிழ் சிந்தனையாளர், தமிழே பேசுவார். 90 விழுக்காடு தமிழே பேசுவார். அவர் சொல்லும் மாதிரி இந்த மாதிரி பகுத்தறி, அதாவது அறிவியலுக்கு புறம்பாக செய்தியில் வரல தப்பு, அதெல்லாம் தவறு, அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க விஞ்ஞான சோதனைக்கு அவங்க போகிறாங்க வர்றாங்க, அதுதான் உண்மை. மற்றபடி தேவையில்லாத கற்பனையெல்லாம் தேவையற்றது. தேவையில்லாத கற்பனையெல்லாம் அங்கே தனியாக இருக்கிறாங்களா பொய். அங்கே வந்து 15 பேர் இருக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. எப்பவுமே நிரந்தரமாக 7 பேர் தங்குவாங்க. எப்பவுமே நிரந்தரமாக 7 பேர் தங்குவாங்க. தனிமையான ஆளே அங்கே கிடையாது. தனிமையான ஆளு ஒத்தையால் அங்கே கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? தப்பாக சொல்கிறதெல்லாம் அழகாக புட்டு வச்சாரு. பார்த்தீங்களா இல்லையா? ஆமாங்க, சூப்பரா பண்ணாருங்கய்யா. நல்லா இருந்துச்சுங்கய்யா. நமக்கே ஆசை வந்துச்சுங்கய்யா போய் பார்க்க. நீங்க சொல்ற மாதிரி நம்மளே அங்க போய் வாழணும், விவசாயம் பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சுங்கய்யா. ஆனா அங்க விவசாயம் பண்ணதுக்கான சாத்தியம் இருக்கான்னு நமக்கு தெரியலங்க ஐயா. அதெல்லாம் நம்ம தான் போய் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணல. எல்லாமே எதையுமே அதிசயமே கிடையாது.
அவன் என்னைக்கு நம்ம ஓகேங்க உடம்ப ஐயா. புரிஞ்சுக்கிறானோ என்னைக்கு நம்ம உடம்பு புரிஞ்சுக்கிறானோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அதுக்கு அதே நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த காணொலியெல்லாம் அவங்ககிட்ட போய் சேரணும். நம்ம பேசுகிற வீடியோலாம் கடைசியில் தமிழில் வந்து நிற்க போகிறான். எல்லாமே அவன் தமிழில் வந்து நிற்க போகிறான். எல்லா மொழி அழிஞ்சு போய் நாசமாக இருக்கிறப்ப தமிழுக்கு வருவான். தமிழ் மட்டும் அழியாது. அவங்க தான் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. நமக்கான மின்சாரத்தையும் நாம் தயாரிக்கலாம். அது நான் முயற்சி பண்ணணும். அந்த மின்சாரத்தெல்லாம் தயாரித்து கொடுத்தோம்னா விண்வெளியில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுபோக எல்லாத்தையும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டோம்னா எல்லா கேஸையும் உள்ள பூமியில் உற்பத்தி அந்த விண்வெளியில் உற்பத்தி பண்ணிடலாம். மின்சாரத்தின் மூலமாக ஓகேங்க ஐயா. நான் விண்வெளியில என்னென்ன பூமியில மின்சாரம் இருந்தால் என்னென்ன உற்பத்தி பண்றோமோ அத்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் அணுக்களால் துகளால் ஆனது. ரெண்டாவது வந்து உடம்பு மாறிட்டே போகும். அந்த விண்வெளிக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆமாங்க பயிர்களும் ஐயா. தன்னை மாற்றிக்கொள்ளும். ஆமா ஐயா, அவங்களும் அதான் ஐயா சொல்றாங்க. இங்க வந்து நம்மளுடைய முதுகு தண்டு வந்து வளைவா இருக்குமா, அங்க போனா நேரம் ஆயிடுமா, உடையெல்லாம் கூட அதுக்கேற்ற மாதிரி லூஸா போட்டு போனா அங்க பாடிலாம் வந்து பெருசாயிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. பரவாயில்ல. அங்க போனா மாற்றங்கள் ஏற்படுமா? முழுசா பார்த்துருக்கிறீங்க, புத்திசாலி. இது மாதிரி தான் கவனிக்கணும். அது முக்கியமான செய்தி. அப்படி இவ்வளவு செய்தி யார் சொல்லுவாங்க? ஒரு விஞ்ஞானி. ஒரு விஞ்ஞானி சொல்றான் பார்த்தீங்களா? அப்ப கேட்கணுமே இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்க தான் பார்த்துருக்கீங்க. எல்லாரும் டெலகிராம பார்த்துட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு அனுப்பிச்ச செய்தியை குறைஞ்சபட்சம் அந்த 24 மணி நேரத்துல என்ன அனுப்பிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பயோ ஃபோட்டானை பத்தி ஒரு கட்டுரையை போட்டிருக்கேன். பயோ ஃபோட்டான்னா என்ன? ஏன்னா பயோ ஃபோட்டான் என்ன? அது அப்போ பயோ ஃபோட்டான் என்ன? அது எப்படி உடம்பு ஃபோட்டானை தயாரிக்குது? ஃபோட்டானுங்கிறது அது பல கோடி ஆண்டுகளாக உடம்புலயே இருக்கு. இப்போதான் உடம்புல ஒளித்துகள் இருக்குதுங்கிறான். ஒளித்துகள் தான் விண்வெளியிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. சூரியனுக்கு ஒளித்துகள் யார் பின்னாலேயே யாரும் இருக்காங்க. சத்தம் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு அமைதியான சூழல் யாரும் வரவே இல்லை. எல்லாம் மற்றவங்களும் சத்தம் இல்லை, உங்களுக்கு அமைதியான சூழல் இல்லை. அதனால பின்னாடி இல்லாட்டா கொஞ்சம் தனியா போயிருங்க, அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போக சொல்லுங்க. வகுப்பு நடக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க தான் சொல்லணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அமைதியான சூழலுக்கு வாங்க. ஏன்னா இது சொல்றதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் வீணாகுது. 30 நிமிஷத்துக்குள்ள இனிமேல் அடுத்தது கேள்வி கேட்டாவோ புதுசா கேள்வி கேட்டாவோ பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல எல்லாமே பண்ணிக்கலாம். சரி, மிகவும் அதுபோக இவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸை பத்தி ஒரு காணொலி போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. சரிங்களா? ஜெகதீஷ் சந்திர போஸை பத்தி ஒரு காணொலி போட்டிருக்கேன், அருள் கூர்ந்து அதையும் பாருங்க. திருலோக சந்தர் வணக்கம், வாங்க. இன்னைக்கு என்ன கடுமையான வேலையை திருலோக சந்தர்? ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஹெட்செட் எடுத்துருங்களேன். ஹெட்செட் எடுத்துருங்க. நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்களா? இது யூடியூப் லைவ்ல போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, அது போயிட்டு அதனால இருக்கு. ஹெட்செட் எடுத்துருங்க. இப்ப கேக்குதா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. நல்லா கேக்குதா? சுத்தமா இருக்கா? கேக்குதுங்கய்யா. சுத்தமா இருக்குங்கய்யா. அதாவது அனுப்பிச்சிருக்க செய்தியில கொஞ்சம் பாருங்க. டெலகிராம முழுமையா பயன்படுத்துங்க. இப்போ நிறைய செய்தி கட்டுரை போடலாம். நீங்க படிச்சீங்கன்னா போடலாம். நான் படிச்சுக்கிறேன். நீங்க படிச்சீங்கன்னா தான் மண்டையில ஏறும். அது அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும். இப்போ 6 மணிக்கு நிகழ்ச்சினா நீங்க 5:55 வந்துடணும். நான் வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளும். அந்த முயற்சிக்கு வாங்க. எல்லாம் ஒரு முறையான நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? 6 மணிக்கு நான் வகுப்பு தொடங்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு வரணும்? நீங்க இன்னி வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசலாம். ஆனால் சும்மா பேசிட்டே இருக்கிற பிரயோஜனமே இல்லை. ஒழுக்கமே இல்லை. ஒரு ஒழுக்கத்தை பத்தி பேசலாம். இப்போ 6 மணிக்கு வகுப்பு தொடங்கணும்னா யார் முதல்ல வரணும் சொல்லுங்க? மாணவர் தான் முதல் வரணும். அப்படி சரி. நீங்களே வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் என்ன பண்ணேன்னா 6 மணிக்கு நிகழ்ச்சினா இனிமேல் 6:02க்கு தான் தொடங்கலான் இருக்கேன். 6:02க்கு தொடங்கி நான் 6:03க்கு நிறுத்திடுவேன். ஒருத்தர் வந்தாலும் நான் வகுப்பு நடத்துவேன். யாரும் வரல அப்படின்னு நான் வகுப்பு நிறுத்திடுவேன். எப்பயுமே நான் வரக்கூடாது, நீங்க தான் வரணும். சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் வகுப்பு நடத்தலாம், இல்லைன்னா நடத்த மாட்டேன் இனிமேல்.
வந்துடுறேங்க. இன்னைக்கு சுந்தர் டைம்க்கு அவர்களுக்கு வந்துடுறேங்க. இன்னைக்கு சுந்தர் அவர்களுக்கு 5000 நன்கொடை கொடுத்துருக்காரு. மதுரை சுந்தர் பொறியாளர் 5000 நன்கொடை கொடுத்துருக்காரு. 5000 மதுரை சுந்தர். அவர் சக்கரை நோய் வேகமாக நல்லாயிட்டு இருக்குது, தோல் நோய் நல்லாயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? அவர் தோல் நோய் வேகமாக நல்லாயிட்டு இருக்கு, சக்கரை நோய் நல்லாயிட்டு இருக்கு. அவர் வந்தா நல்லா இருக்கு, பேட்டி கொடுக்குறது வந்தா நல்லா இருக்கு. வரமாட்டேங்கிறாங்களே கிரகம் முடிச்சு. வந்தா ரொம்ப நல்லா இருக்கு, வந்து பேட்டி கொடுக்கலாம இல்ல? என்னதான் பண்றது? ஒரு பொறியாளர் வந்து பேசினா நல்லா இருக்கும் இல்லையா? அவர் காலை காட்டலாம், கையை காட்டலாம். அவர் எவ்வளவு வேகமா நல்லாயிட்டு இருக்குது. பணம் அனுப்பிச்சிருக்காரு, இன்னைக்கு 5000 நன்கொடை அனுப்பிச்சிருக்காரு. என்னுடைய நன்கொடை இன்னைக்கு கூட ஒருத்தர் 1000 நன்கு ஐயா அருள் கூர்ந்து என்ற 1000 ரூபாய் நன்கு அந்த எவ்வளவு பணிவா சொல்றாங்க பாருங்க. இப்படித்தான் ஒரு மாணவனுக்கு வரணும். இந்த பணியுமா என்றும் பெருமை வரை நீங்க ₹1 கொடுத்தாலும் சரி, அந்த பணிவோடு கொடுக்கறது ரைட். எல்லாரும் 10,000 கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க, ₹1 கொடுப்பாங்க, எலுமிச்சைப்பழம் கொடுப்பாங்க. ஒருத்தர் எலுமிச்சைப்பழம் கொடுப்பா, ஒருத்தர் வாழைப்பழம் கொடுப்பா, ஒருத்தர் வந்து பழப்பழம் கொடுப்பான். அதெல்லாம் அவன் மனசு. என்னது? ஒருத்தர் எலுமிச்சைப்பழம் கொடுப்பான், ஒருத்தர் வந்து எலுமிச்சைப்பழம் கொடுப்பாரு, ஒருத்தர் வந்து வாழைப்பழம் கொடுப்பாரு, ஒருத்தர் பழப்பழம் கொடுப்பாரு, ஒருத்தர். இது எதை குறிக்குதுங்க? அவர்களுடைய அன்பை குறிக்குதுங்க. பொருளாதார வசதியை குறிக்குது. பொருளாதார வசதி. மனதில் இருக்கு. மனம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு காட்டுது. என்னது? மனம் எவ்வளவு பெரியதுன்னு காமிக்குது. எலுமிச்சை பழம் கொடுத்தா அதனுடைய மனசு, வாழைப்பழம் கொடுத்தா அதனுடைய மனசு, பலாப்பழம் கொடுத்தா அதோட மனசு. அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. அதான் தன்னுடைய சூழல். அது வந்து அதான் உள்ள அன்பு. அதெல்லாம் ஏன் அதுல அளவுகோல அது கிடையாது. ஒருத்தர் கொடுக்காமே இருக்கிறாங்க, அது அப்படி அது அவன் தரித்திர நிலை. அது ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்காம அது அவங்களுடைய தரித்திர நிலை. என்னது? யாரு கொடுத்து பழகுறானோ அவனுக்கு தானாவே இயற்கை கொடுத்துருது. அதனால ஒரு ஒழுக்கத்தை வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு 7 வகுப்பு நடத்தியிருக்கேன். 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு 12:01க்கு போட்டு யாரும் வரல. அப்புறம் 2 மணிக்கு வந்தாங்க, 2 ஒருத்தர் வந்தாங்க. அப்புறம் 4 மணிக்கு 2 3 இவர் வந்தாரு. இப்போ 8 மணிக்கு வந்திருக்கிறோம், 2 மணிக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அது மாதிரி அறிவியல் செய்தி வேற பேசியிருக்கேன். அந்த இவர் தண்ணியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறது, செராமிக், அதை பற்றி அவரே இந்த விஞ்ஞானி பேசினார், தவணேசன் சொல்லிட்டு. அது ஒரு இந்த விஞ்ஞானி தவணேசன் சொல்லிட்டு அவர் வந்து சென்னை ஐஐடியில் படித்தவர், பெரிய இன்ஜினியர். இந்த செராமிக், இந்த சுடுமண் செராமிக்கில் வந்து ரொம்ப திறமையான மனிதர். அவர் தான் வந்து நான் சொல்கிற ஆராய்ச்சி பற்றி நான் குறிப்பு அனுப்பிச்சிருந்தேன் ஏற்கனவே. அப்புறம் அவரே கூப்பிட்டார் என்கிட்ட. நான் வந்து இப்போ கேள்வி கேட்டே இருந்தேன். இப்போ பீச்சுக்கும் அனுப்பிச்சிருக்கேன் செய்தி. அவர் பீச்சு போய் நேரில் சந்திச்சே நல்லா இருக்கும். பீச்சுக்கும் அவருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் தான், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர். அவர் போய் பார்க்கணும். அவரு வர சொல்லியிருக்காரு. பார்த்து அதை நகர்த்தணும். அதை ஏன்னா என் பொண்ணு போய் அதை படித்து செய்யலாம், இங்கேயே செஞ்சே நல்லா தான் இருக்கும். ஆனால் அது ஒரு விஞ்ஞானத்தினுடைய பின்னணி வேணும், ஒரு ஆய்வகம் வேணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆய்வகம் இருந்தால் தான் செய்ய முடியும். அது அவர் என்ஜினியர், வேற ஐடி இன்ஜினியர், சகல வசதியோட அவர் ஆராய்ச்சி மையம் தொடங்கும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இடம் வேணுங்கிறாரு. போன வருஷமே பேசினாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்க பாடு. அது நான் போய் ஆராய்ச்சி பண்ணோம்னா அவர் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு பின்னணி இருக்கும். நான் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன். கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லை. நான் கண்டுபிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. புரியுதா? இதே ஒரு வெளிநாடாக இருந்தால் என்ன நான் பண்ணியிருப்பேன். நான் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. மானங்கட்ட பழக்கம். இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எது மானங்கட்ட பழப்பா இருக்குது. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த அறிவியல் புரிஞ்சுக்கிறதுன்னு சாதாரண விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாத பொழுது அறிவியலுக்கு யார் வர போறீங்க? அதனால் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஒரு சாதாரணமாக இந்த நாட்டில் செய்முறை கேள்வி இல்லாதனால யாரும் வந்து செய்முறைக்கு மரியாதையை கொடுக்குறது இல்லை இந்த நாட்டில். அது சாபக்கேடு. இந்தியானுடைய சாபக்கேடு. அந்த வெள்ளக்காரன் பண்ண அட்டகாசம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது. கல்வி முறையை தப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த குருகுல கல்வியிலும் தவறு பண்ணியிருக்காங்க. குருகுல கல்வியிலும் சாதி மதத்தை வச்சு யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல.
இதை வச்சுட்டு வெள்ளைக்காரன் உள்ள வந்து என்ன பண்ணிட்டான்னா, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு செய்முறையே சொல்லாம வெறும் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். செய்முறையே செஞ்சு காட்டாம வெறும் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டான். அப்படியே அது சுபாஷ் சந்திர போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ் அதை கண்டுபிடிக்கிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு, ஒய்ஃபை கண்டுபிடிச்சது யாரு, எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிக்கும் பொழுது இங்க அவர் வந்து பெரிய பணக்காரர். ஜெகதீஷ் சந்திர போஸ் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய பணக்காரர். அவர் நாட்டுப்பற்று, பயங்கரமான நாட்டுப்பற்று. அந்த காரணத்துக்காகவே வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்காரனுடைய கான்வென்ட், மேற்கு வங்காளத்தில் வெள்ளைக்காரனோட கான்வென்ட் நடக்குது. எல்லாம் அப்போ வந்து இந்தியா பூரா கான்வென்ட் நடத்துறான். அந்த பரதேசி, அந்த பன்னிக்குட்டி கான்வென்ட் நடத்துறான். அந்த கல்லூரியில் போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாரு, பையனை சேர்த்துறாரு. மிகப்பெரிய அறிவாளி. அவன் மிரண்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அறிவு நுட்பத்தை பார்த்துட்டு பையன் வந்து தாவரத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. பையன் ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பையனுடைய ஆர்வத்தை பார்த்தோன்னே பையனுடைய ஆர்வத்தை பார்க்குறாரு. பையனுடைய ஆர்வத்தை பார்த்து பையனுக்கு மேற்கு நாட்டவருடைய அறிவியல் நூல்களை வாங்கி வாங்கி கொடுக்குறாரு. மேற்கு நாட்டு புத்தகத்தை வெளிநாட்டில் அவர் பெரிய கோடீஸ்வரராஜ், பெரிய பணக்காரர். அதனால மேற்கு நாட்டினுடைய விஞ்ஞானிகளுடைய அந்த புத்தகங்களாம் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் படிக்கிறாரு. படித்து பார்த்து என்னடா நம்ம இந்தியாவில் ஒருத்தருமே இல்லையா, இந்தியாவுக்கு ஒருத்தருமே இல்லை, இல்லை மேற்கு நாட்டுக்காரனாவே இருக்கிறானேன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு குழப்பமா இருக்குது. சரி அப்படின்ட்டு உங்க அப்பா என்ன பண்றாரு, சரி நேரம் இங்கிலாந்தே அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு, இங்கிலாந்தே அனுப்புறாரு. இங்கிலாந்து போய் பார்த்தா நேர்மாறா இருக்கு. அங்க முழுக்க முழுக்க செய்முறை. இதே வெள்ளைக்காரன் மேற்கு வங்காளத்துல பள்ளிக்கூடம் நடத்துறான். அங்க எந்த செய்முறையுமே கிடையாது. அதே இங்கிலாந்துல எல்லாமே செய்முறை. இதை பார்த்துன்னு அதிர்ச்சி ஆகுது. யாருக்கு? ஜெகதீஷ் சந்திர போஸ். என்ன நினைச்சிருப்பாரு அவரு? என்ன நினைச்சிருப்பாரு அவரு இந்த இந்தியாவை பத்தி, அந்த வெள்ளைக்காரனை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? சுத்த அயோக்கியங்க அப்படின்னு நினைச்சிருப்பாருங்க. எதை வச்சு அவர் முடிவு பண்ணியிருப்பாரு சொல்லுங்க. நம்மளுக்கு வந்துட்டு செய்முறை கல்வி, குருகுல கல்வி வந்துட்டு அந்த செய்முறை கல்வி கொடுக்காம வெறும் தியரி, கருத்தியல் கல்வியை மட்டும் கொடுத்துருக்காங்க. அவன் நாட்டுல என்ன பண்றான்? அவங்க நாட்டுல வந்துட்டு செய்முறை கல்வி கொடுத்துருக்காங்க. இது நேர்ல பாக்குறாரு யாரு? ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ். இது வந்துட்டு சம்பளத்துக்கான குமாஸ்தா வேலைக்கு தயார் பண்ணக்கூடிய கல்வியாக இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு யாரு? அது அந்த 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 ரேடியோ அந்த காணொலி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதை பாருங்க. இதுல விளக்கறால் முடிச்சிருக்கேன். இதைத்தான் வந்து திருலோக சித்தர் கூட சொன்னாப்ல, நான் படிச்சது இந்தியாவில், வேற கல்வி படிக்கிறீங்க வரும்போது இங்க பார்த்து நான் ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்குது. எல்லாரும் செய்முறை படிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் திரும்பி வர்றாரு. அங்க இங்கிலாந்துல இது மாதிரி திரும்பி மேற்கு வங்காளம் வர்றாரு. வந்தனே உயர்கல்வித்துறை, அதாவது கல்லூரிகளை போறாரு. கல்லூரிக்கு போனா கல்லூரி பிரம்மாண்டமா இருக்குது. உள்ள ஆராய்ச்சி மையமே இல்லை. அதை பார்த்து மறுபடியும் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனா இங்கிலாந்துல ஒவ்வொரு கல்லூரியும் செய்முறை தான். இங்கிலாந்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துலயும் செய்முறை தான், கல்லூரியும் செய்முறை தான். இங்க வந்து பார்த்தா பெரிய கல்லூரி, அதாவது வெள்ளைக்காரன் நடத்துற மிகப்பெரிய கல்லூரி. கல்லூரிக்கு உள்ள போய் பார்த்தா சயின்ஸ் லேபே இல்லை, லேபே இல்லை. அதிர்ச்சி அடைகிறாரு. அப்ப என்ன இதை வந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இங்கதான் தப்பு நடந்திருக்குது. அப்புறம் என்ன பண்ண, அந்த கோபத்துல அப்பாட்ட சொல்லி இவரே ஆராய்ச்சி மையம் தொடங்குறாரு. அப்பாட்ட சொல்லி அவர் பெரிய கோடீஸ்வரர். அதனால என்ன பண்றாரு, இவரே சொந்தமா ஆராய்ச்சி மையம் கட்டுறாரு, நிறைய கண்டுபிடிக்கிறாரு. இதை பார்த்து எரிச்சல் அடைகிறானுங்க இந்த வெள்ளைக்கார பண்டிக்குட்டி முண்டாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. அது மட்டும் இல்ல, கல்லூரி பேராசிரியரும் ஆயிட்டாரு. சம்பளம் தர மாட்டேங்கிறானுங்க. என்னது இந்த திருட்டு நாய்க. அதாவது இது திட்டம் செய்து, இதை நான் எப்படி பாக்குறேன்னா, சொல்லி முடிச்சிட்டு இந்த வெள்ளைக்கார நாய்க்கு என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு குறைச்சலான சம்பளமும், இவர் அதே உயர்குழு பயங்கர கடுப்பாயிட்டாரு. அவனுக்கு 100 ரூபாய் சம்பளம்னு இவருக்கு 50 ரூபாய் சம்பளம். கடுமையா கோபம் வந்துருச்சு இவருக்கு. உடனே அகிம்சை போராட்டம் நடத்தி இங்கிலாந்து ஒரு ஆட்டி விட்டாரு. அவனுக்குல ஒழுக்கமா சம்பளம் கொடுக்கல அப்படின்னு போராட்டம் பண்ணி, அது மட்டும் இல்ல, இந்தியா அந்த கல்லூரி இருக்கிற அத்தனை இந்தியாவே சேர்ந்த பாருங்க, என்ன மானம் கெட்டு இருக்கானுங்க பாருங்க. அந்த
ப்ரொஃபஸரு ஒருத்தரும் கூட மான மரியாதை இல்லாம, ஏய் நீ 100 ரூபா சம்பளம் வாங்குற, அதே படத்தை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு 50 ரூபா சம்பளம் தரேன்னு அந்த மானங்கெட்ட ப்ரொஃபஸர் எவனும் கேள்வியே கேட்கல. இவருக்கு மான ரோசம் வந்து போராட்டம் பண்ணி இங்கிலாந்து ஒரு ஆட்டி அவ அங்கிருந்து உத்தரவு போடுறா, இனிமேல் எல்லாத்துக்கும் ஒழுங்கா சம்பளம் கொடுங்க, எல்லாம் சமமான சம்பளம் போராடி வாங்குறாரு. என்னது சமமான சம்பளம். என்ன போராட்டம் பண்ணி அப்ப என்ன என்ன இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, கேவலப்படுத்திருக்காங்க. அதை இந்தியர்களை பூரா அவமானப்படுத்துறது என்னோட வேலை. என்னது என்ன சம்பள கல்வி குமாச கல்வி கொடுத்துருக்காங்க. இந்த மானகட்ட ப்ரொஃபஸர் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, இவரு ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு சொல்றதுக்குள்ள உயிரே போயிருதுங்க ஐயா. என்ன திருலோக சேர்ந்த சொல்லுங்கய்யா. ஒவ்வொருத்தருக்கு சொல்லி புரியவர்கள உயிரே போகுது. இதுலயே ஒரு 15 நிமிஷம் போயிருது. ஒழுங்கா இருங்க, பின்னாடி சத்தம் தான் நிறுத்துங்க. இது என்ன எத்தனை தடவை சொல்றது இதெல்லாம்? சரி, அந்த ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து கஷ்டப்படுறாரு, கடைசியில் போராடி பண்றாரு. அப்புறம் நிறைய கண்டுபிடிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சூழ்ச்சி முறை வந்து இந்தியா மாறி, இந்த சூழ்ச்சி முறையில இந்தியா மாட்டிக்கொண்டது. இந்த சூழ்ச்சி முறையில இந்தியா மாட்டிக்கொண்டது. இந்த மான வெக்கம் சூடு சொரணை இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். அவன் போனதுக்கு அப்புறம் அதே மதிப்பெண் கட்டி வச்சுக்கிட்டு எந்த செய்முறையும் இல்லாம, உதாரணத்துக்கு என் பொண்ணு படிக்கிற கல்லூரியில பாத்தீங்கன்னா இவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. என் பொண்ணு வந்து இந்த தண்ணியில இருந்து ஒரு கிராம் தண்ணியில இருந்து 1 வோல்ட் மின்சாரம் வருது. இது ஆராய்ச்சி பண்ணி டெவலப் பண்ணலாங்கிற எண்ணம் அந்த பிரின்சிபலுக்கும் கிடையாது, அந்த ப்ரொஃபஸர் கிடையாது. மானம் கிட்ட தான் கண்டிருக்காங்க. என் பொண்ணு வாய் முடிட்டு கம்முனு வருது. அதெல்லாம் இந்த சுரணையே இல்லப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க 60 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பத்தை சொல்லி தர்றாங்க, இதெல்லாம் செய்முறையே கிடையாது பண்ணிட்டாங்க. என்னது கிடையாது, செய்முறை கல்வி கிடையாது, மானமே கிடையாது. அப்ப அதனாலதான் இது வந்து செய்முறையா இருக்கிறது எவனும் கத்துக்கிறது இல்லை. வரம்பர் பண்ண வந்துட்டு ஓடுறானுங்க இல்லையா, இத்தனை பேர் வர்றாங்க ஓடுறாங்க இல்லையா, செய்முறை பண்ணணுங்கிறது ஓடிடுறது. என்னது ஏன்னா அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. அது இது வந்து நம்மை நோக்கிய ஒரு சதி தான் அது. நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு நம்மளை வந்து யோசிக்க விடாம வச்சுக்கிறது தான் அவங்களுடைய சதி. அது அரசியல் இப்பவும் பண்றாங்க. இந்த அரசியல் அவங்க போனதுக்கு அப்புறம் அதே திருட்டுத்தனத்தை இந்த கட்சிக்காரன் பண்றாங்க. 3 அழிச்சானுங்க, 3 கல்வி அழிச்சானுங்க, பண்டமாற்று முறை அழிச்சானுங்க, செய்முறை கல்வி அழிச்சானுங்க, அப்புறம் குடவாலை முறை அழிச்சானுங்க. அவங்க கட்சி சார்பு அரசியல் கொண்டு வந்தாங்க. கட்சி சார்பில் எவ்வளோ அயோக்கியம்னு நின்றுக்குவான். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அயோக்கியனு தான். 100க்கு 90 பேர் அயோக்கியனு தான். 100க்கு 90 பேர் ஐயோனுக்கு எல்லாம் பாலியல் வழக்கு, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுறவன், பாலியல் வழக்கு, கொலை குற்றவாளிகள், கோடிக்கணக்கில் திருடுறவன, லஞ்சம் வாங்கினவன், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் பாதி பேர் குற்றவாளிகள் தான். எல்லாம் சாராய வழக்கில் மாட்டினவன், நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன், அரசு ஊழியரே ஏமாற்றி இருக்கிறான். இப்போ இங்கே இருக்கிற பாலாஜிங்கிற அமைச்சர் அத்தனை திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறான். லஞ்சத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருக்கிறான், பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறான். அரசு ஊழியர் 1800 பேர் ஏமாத்திருக்கிறான், கண்டக்டர் ஏமாத்திருக்கிறான். எல்லாம் நீதிமன்றத்தில் மானம் கெட்டு மரியாதை கெட்டு அவன் தான் மந்திரியாக உட்காந்துருக்கிறான். இந்த நாடு எப்படி விளங்கும்னு கேட்குறீங்க? ஜெயலலிதாவை போய் குற்றவாளின்னு சொல்கிறோமே, அதை விட பல குற்றவாளி இந்த கட்சியில் இருக்காங்க. இதுக்கு தான் காரணம் இந்த மானம் இல்லா. இது காரணமே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். இதுக்கும் காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய கட்சி சார்பு அரசியல் தான். இந்த கட்சி சார்பு அரசியல் உள்ள நுழைச்சவும் வெள்ளைக்காரன் தான். அது வசதியாக போச்சு இந்த திருடர்களுக்கு. அதாவது மத்தியில் இருக்கிற திருடர்களும் சரியே, மாநிலத்தில் இருக்கிற திருடர்களும் சரியே. அப்போ இதெல்லாம் நாசமாக போச்சுங்க. அதனாலதான் இந்த கல்வி பரவ மாட்டேங்குது. அதனால் நம்ம அடிப்படையிலே சரி, அதாவது அடிப்படையிலே சரி செய்யும். நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. நான் ஓட்டே போட போகிறதில்ல. கடந்த 25 வருஷமா ஓட்டே போடுறதில்ல. எல்லாம் திருட்டு பள்ளிகளும் தெரியும். சரி, ஏன்னா நீண்ட நாள் பயிற்சியில தான் மணி என்னாச்சு 8:39 8:50க்கு முடிச்சுக்கலாம். நீண்ட நாள் பயிற்சியில இது வருது. இது என்ன சொல்றாரு வெங்கடேசன் வந்து 120ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்காரு, மிகவும் இயற்கையான இந்த பழக்கம் நீண்ட நாள் பயிற்சியில் தான் வருதுங்கிறாரு. நீங்க அவசரத்துக்கு நீங்க தப்பிச்சிடுறீங்க,
அவசரத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க தப்பிச்சிடுறீங்க, தப்பிச்சு போயிடலாம். ஆனால் தொடர்ந்து நீண்ட நாள் பயிற்சி ஏற்பட்டு அந்த மனப்பழக்கத்திலேயே வரணும். அதாவது உணவு இல்லைங்கிற பயம் போகணும். உணவு இல்லைங்கிற பயம் போகணும். ஏன்னா உணவு இல்லைங்கிற பயம் போகணும். உணவு இல்லைங்கிற பயம் போகணும். என்னது சொல்லுங்க. உணவு இல்லாம வாழ்றோம் அப்படின்றத அந்த பயம் நம்மளை விட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு சக்தி வர்றது உங்களால உணர முடியாது. உங்களுக்கு சக்தி வர்றது மூளை உணராது. சக்தி வர்றது உங்களுக்கு சக்தி வருவது எது உணராது? இந்த மூளை உணராது. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடை மட்டும்தான் வாயில இருந்து போடுறது மட்டும்தான் நம்ம உணர்றோமே தவிர இந்த உடம்பு அப்சர்வ் பண்றத இன்னும் அது உணரும் தன்மையில நம்ம இல்லை. புரியுதா? இப்போ சூரியன் போட்டான் வரும். இப்போ என்னை சுற்றி போட்டான் ஓடிட்டு இருக்கு, ஒய்ஃபை ஓடிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மின்காந்த அலையில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேவ்னு சொல்லுவாங்க, மைக்ரோவேவ்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோவேவ்ங்கிறது ரொம்ப பயங்கர சக்தி உள்ளது. மைக்ரோவேவ் இந்த மைக்ரோவேவ் வந்து நம்ம உடம்புல வந்து படும். இதை அப்படியே உள்ள உறிஞ்சிக்குது. அப்படியே உறிஞ்சி அப்படியே சக்தியை மாற்றுது. இது யாருக்கு புரியும்? யாருக்காவது புரியுதா? ஒருத்தருக்கும் புரியாது. ஏன்னா இந்த டிஎன்ஏ வந்து முந்திக்குது. இந்த வாயில் இது வந்து புலன்களை அடிப்படையாக கொண்டது. இது வந்து புலன்களை அடிப்படையாக கொண்டதுனால வாய் ருசி வச்சா தெரியுது, இனிப்பு வச்சா தெரியுது, காரம் வச்சா தெரியுது, எல்லாம் தெரியுது, மூளைக்கு போகுது. ரெண்டாவது சாராயத்து மட்டுமே மூளை வந்து உணர்ந்து பழக்கப்பட்டு போச்சு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சாராயத்து மட்டுமே, உணவுங்கிற சாராயத்தை சாப்பிட்டு அதுக்கு அடிமையா போச்சு மூளை. அது குறைஞ்சா மட்டும்தான் சொல்லுமே தவிர, ஆனால் இங்க வந்து எனர்ஜி, உடம்பு பூரா எனர்ஜியா இருக்கிறனால அதனால உணர முடியல. அது மூளை தடுமாறுது. மூளை என்ன பண்ணுது? ஆரம்பத்தில் தடுமாறுது. ஆரம்பத்தில் என்ன ஆகும்? ஒரு தடுமாற்றம் வருது. அது ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். அப்ப நாம அதனாலதான் சித்தர்கள் வந்து அமைதியா இருப்பாங்க. சித்தர்கள் எப்படி இருப்பாங்க? அமைதியா இருப்பாங்க. தன்னை சுத்தி வந்து அமைதியா வச்சுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு சக்தி வந்துகிட்டே இருக்கு. சக்தி வரனால அமைதியா வச்சுக்கிறாங்க. இந்த 120ஆம் பக்கம் இருந்தா படிங்க. 120ஆம் பக்கம். மிகவும் இயற்கையான எதுல இருந்துங்க? 4/2 தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம் அதுவா? அதேதான். ஓகே. மிகவும் இயற்கையான இந்த நீர் உணவு முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் ஏற்படுகிறது. பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மை மிகவும் தேவை. பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை. தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தானே தள்ளும், ரிஜெக்ட் செய்யும். இந்த தாளின் பின்புறம் உள்ளபடி அருட்செல்வி சந்திரா எம்காம் அவர்களை மீடியமாக கொண்டு பேசும் போகர் பெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கை ஆகும். இதற்கு அடுத்த 4வது படியான பிராணாயாமம் என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது மூச்சு பயிற்சி அல்ல ஆகும். 3வது படியை நீக்கி 4வது படியை நான் அடைய சித்தர்களின் அருளால் முடிந்தது. நீர் உணவு பயிற்சியினால் ஏற்படும் நன்மைகள். காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும். உடலில் உள்ள உப்பு இரத்தத்தில் தேவையான அளவு மட்டுமே பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளி பெறுகின்றன. இன்ஸ்பெக்ட்ஸ் பவர் +1 -+3 7 வருடங்களாக அதிகமாகவில்லை. அநேகமாக எனக்கு +1 தேவையில்லை என்ற நிலை அடைந்திருக்கிறேன். உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை. உள் காரணங்களால் மரணமில்லை. இது அஷ்டமா சித்திகளில் அடிப்படை.
உலகில் மனிதராக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நீர் உணவு முறை ஆகும். மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள். மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள். டாக்டர் அர்னா லெஹ்ராட் 1866 to 1922 அவர்களின் புத்தகம் மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். மூலநூல் திருக்குறள். முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதியபடி 2000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அதாவது மூலநூல் பாருங்க, அதாவது எதை அவர் படிக்கிறாரு? மூலநூலை ஆராய்ச்சி பண்றாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? டிரான்ஸ்லேஷன்ஸ். மாட்டிக்குவீங்க. அங்கதான் தப்பு நடக்குது. மூலநூல்னு போட்டாரு. இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா மூலநூல் இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா இருக்கு, திருக்குறள் தான். வெறுமே திருக்குறள் மட்டும்தான் இருக்கும், எந்த பொழிப்புரையும் இருக்காது. என்னது பொழிப்புரை டிரான்ஸ்லேட் எதுவுமே இருக்காது. இதை வந்து வெள்ளைக்காரன் எப்படி படிப்பான்? மாட்டிக்குவான். அவங்களுக்குலாம் அந்த அறிவுலாம் கிடையாது. ஜெர்மனி மக்களுக்கே அந்த அறிவு கிடையாது. ஜெர்மனி மக்களை சந்திச்சேன், அவங்க அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ற மாதிரி தெரியல. எப்படி இருந்தாலும் நாம ஒரு 2-3 வருஷத்துல அங்க போய் சரி அடுத்தது. ஓகே. சுருளிமலை சுப்பிரமணியர் சந்நிதி அருகில் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலத்திலும் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த குகை ஆதாரங்கள் இன்றும் நாம் காணும்படி உள்ளன. எஸ் வெங்கடேசன் 10/2/2001. மன்னார்குடி ரோட்டரி. நேர்ல போய் நான் பார்த்திருக்கேன். நேர்ல பார்த்த வீடியோ எல்லாம் போட்டுருக்கேன். அடுத்து மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக் குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் 20/12/2004 அன்று மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. சோதனைச்சாலை முடிவுகள் பின்வருமாறு: பிளட் யூரியா 15 mgs/% யூரின், random blood sugar 64 mgs, color play yellow, serum creatinine 0.4 mgs/%, reaction acidic sp gravity 1.006. blood urea 15 mgs, serum creatinine 0.5 mgs. முடிவுகள் நார்மல் என்று. சுகர் நில் அல்மினில், அது ரொம்ப முக்கியமானது. ரைட், பரவாயில்ல. 21/20 BP 140 gram per 100 mmg Hg. ஆல்புமின் நில், சுகர் நில். அப்படி கீழே வாங்க. சீரம் கிரியேட்டின் 0.5 mgs/%. முடிவுகள் நார்மல் என்று தெரிவிக்கப்பட்டது. உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது. கேள்வி கேளுங்க, அவ்வளவு நிறுத்துங்க, போதும். 2 நிமிஷம் கேள்வி கேட்கலாம். 8:48 ஆச்சு. 9 மணிக்கு முடிச்சுக்கலாம். இதே நேரம் அதிகம், 1 மணி நேரம் அதிகம். 35 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லை நாளைக்கு பார்க்கலாம். அதாவது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அதாவது நம்ம விட்டு விட்டு செய்கின்ற பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மன அழுத்தம் வரும். மனம் அழுத்தம் வந்ததுன்னா நம்ம வந்து விட்டுறலாம், மீண்டும் தொடங்கலாம். அதாவது வந்து சாதாரண உணவுக்கு தான் போக சொல்லும், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே ஏறினாலும் கூட நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். ஐயா, இதுல 2வது பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா 120ல. அதாவது உடலில் உள்ள உப்பு ரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்ட மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபெறுகின்றன. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் வேற என்ன சொல்ல முடியும் பாருங்க இந்த பாயிண்ட்ல. கடைசி பேராகிராஃப், 2வது பாயிண்ட். அதாவது பாருங்க, உடலில் உள்ள உப்பு இரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபெறுகின்றன. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம சாப்பிடுங்க இந்த நீர்பயிற்சி. இப்ப நீர்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். இங்க திரவ பயிற்சி அல்லது தேன் பயிற்சி அல்லது காய்கறி பயிற்சி அல்லது இந்த மாதிரி எல்லா பயிற்சியுமே அதில் இருக்கிற உப்புகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா
ரத்தத்தில் கலந்து பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இருக்கும். தூய தண்ணீருங்கிறான் பாரு, இந்த தூய தண்ணீர் இவ்வளோதான். பச்சையாக இருக்கு சுத்தமான தண்ணீர். இந்த தண்ணீரை இந்த தண்ணீரில் வந்து எதுவுமே இல்லை. இதை வச்சுதான் நீங்கள் சுத்தப்படுத்தணும். நீங்கள் மூலிகை சாறை வச்சு சுத்தப்படுத்துனீங்கன்னா மூலிகை சாறில் என்னென்ன இருக்கும்? அதுல உள்ள தன்மைகள் இருக்கும். அதுல என்னென்ன, அதுல வந்து அதோட விட்டமின்ஸ், அதோட மினரல்ஸ், அதுல எல்லாமே அதனுடைய தன்மைகள் அமைந்திருக்கும் அந்த தண்ணீர்ல. அது முக்கியமா பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் எல்லா வகையான விஷ உப்புகள் இருக்கும். அது கண்ணில் ஏறி கண்ணில் ஏறி படிஞ்சிடும். கண்ணு தெரியாத மாதிரி. இப்போ எனக்கே வந்து தேன் தண்ணி சாப்பிட்றதுனால கண்ணு என்ன ஆகுது? மயமாய்ப்பு உண்டாகுது. கண்ணு நல்லா தான் இருக்குது, கண்ணு நல்லா இருக்கு, ஆனால் கண்ணாடி நல்லா தான் இருக்குது, கண்ணாடி மேலே தூசு படிச்சிருக்கு. என்னது? பண்ணணுங்க, என்ன பண்ணணும்? அதுக்கு தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி தான் பசி தாகத்தையும் கட்டுப்படுத்தியாச்சு. தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி குடிச்சது என்ன ஆகுது? கண்ணுக்கு உப்பு வெளியே போகும். நிறைய பேர் கண்ணு குறைபாடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நீர் பயிற்சி வந்தாகணும். அவங்க உடம்பே தனியாக நினைச்சு தனியாக தான் சுத்தப்படுத்தணும். நீங்க யாரோட உதவியும் தேவையில்லை. சுத்தப்படுத்துறதுக்கே கொஞ்சம் வெங்காயம் இருந்தால், வெங்காயம் அவளுக்கு இருந்தால் போதுமான சுத்தப்படுத்திக்கணும். நன்கு புரிஞ்சவங்களுக்கு வெங்காயத்தை வாங்கி வச்சுட்டு அந்த மலச்சிக்கல் நீங்கள் அது ஒரு 6 மாதம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீரில் தான் இருக்கணும். நீங்கள் வேறு எதுலேயும் மாறியெல்லாம் வர முடியாது. மாறியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். மாறி வந்தீங்கன்னா என்ன போயிடும்? கண்ணு கெட்டு போயிடும். அதாவது காய்கறிக்கு பதிலாக வந்துட்டு வெங்காயமும் வதக்கி அதில் அவல் போட்டு மட்டும் சாப்பிட்டா போதுமாங்கய்யா? எதுக்கு? அது எதுக்குன்னு சொல்லுங்க, எதுக்குன்னு கேளுங்க. இல்லப்பா, வெறும் சிறு வெங்காயம் மட்டுமே போதும் அப்படின்னீங்க இல்லையா, தெரிஞ்சவங்களுக்கு. ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஆரம்பத்தில் இருந்து இந்த உடல் வந்து மாறல, நடுநிலை உடல் வந்ததுக்கு அப்புறம் எது தேவையில்லை? காய்கறி தேவையில்லை. அது புரியுதான்னு கேட்குறேன். அது புரியுதுங்க. நீங்க அப்படி சுத்தமாயிருச்சு, உடல் எடை வந்து நடுநடைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு போகணும் நீங்க? நீர் பயிற்சி. அவ்வளவுதான். அப்ப சுத்தமா நீர் பயிற்சிக்கு எல்லா அழுக்கும், மிச்சம் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடும், கண்ணு சுத்தமாயிடும். அவ்வளவுதான். அதோட தூக்கி பாட்டிலையும் தூக்கி எரிஞ்சிட்டு கம்னு பாய மூடிட்டு சுவாசத்திலே போயிட்டு இருக்க வேண்டியது. எதில் போயிட்டு இருக்க வேண்டியது? காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு போகலாம், போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் பரிணாமம். யாரும் குறுக்குல வர முடியாது. குறுக்குல வந்து போட்டு எரிஞ்சிருங்க எல்லாத்தையும். அவ்வளவுதான். தனிமைக்கு போயிடணும். தனிமையில இருந்ததை செய்ய முடியும். நீங்க எங்க யார் வீட்டுக்கு போகாதீங்க, வராதீங்க. போனீங்கன்னா மான மரியாதை போயிடும். உங்களுக்கு மான மரியாதை போயிடும். உங்களுக்கு தேவையில்லாம அறிவுரையெல்லாம் வழங்கிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா உங்களை நாடி வர்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவ்வளவுதான். போனீங்கன்னா மான மரியாதை போயிடும். போனீங்கன்னா என்ன வருது? என்ன போயிடும்? மானம், மரியாதை எல்லாம் போயிடும். எல்லாமே போயிடும். கவனமா இருக்கு. அதாவது நடுநிலை வேகம் வந்த உடனே நம்ம வந்து தனித்திருந்து பேச ஆரம்பிச்சிடணும். இதை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடணும். உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கும். தனிப்பட்ட பேர் பேசுறது, குடும்பத்துல போய் பேசுறது, மாமான்கிட்ட பேசுறது, மச்சாங்கிட்ட பேசுறது, குழந்தையாட்ட பேசுறது, நங்கையாட்ட பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் அந்த தன்மையே இருக்காது. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிற அறிவு அவங்களுக்கு கிடையாது. உங்களை யார் புரிஞ்சுக்குவாங்க? உங்களை விட உங்களை தேடுகின்ற அறிவாளிகள் தான் புரிந்து கொள்வாங்க. நான் எப்படி யார்ட்டையும் போறது வர்றது, நீங்க எப்படி தேடி வர்றீங்க? அதே மாதிரி தான். பக்கத்து வீட்டில் பேசுறதோ, எனக்கு வீட்டில் பார்த்தே 4-5 வீடு இருக்கு, எல்லாம் தெரியும். யார்கிட்டும் இதை பற்றி பேச மாட்டேன். ரெண்டாவது போர்டு பெருசு பெயர் படகு வச்சிருப்பேன். ஒருத்தன் கூட என்ன எதுன்னு கேட்கவும் மாட்டேன். எங்க கோபியில எங்கிட்ட வைத்தியம் பார்த்தவன் ஒருத்தனும் கிடையாது. எங்கிட்ட வைத்தியம் பார்த்தவன் ஒரு ஆள் கூட கிடையாது. யாரும் எத்தனையோ பேர் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களே பாக்குறீங்க இல்லையா? எல்லா நோய் நல்லா இருக்கு. உலகத்திலேயே கொடிய நோய்ங்கிறான், சக்கரை நோய்ங்கிறான். அது தீர்க்க முடியாத நோய்னு அது எழுதியிருக்கான். ஏன் சக்கரை நோய்னா எங்கிட்ட புற்றுநோய் குணமாக கூட இருக்காங்க. நான் கூட ஃபேஸ்புக்கை பத்தி போட்டிருக்கு பாருங்க, 100 பேஜ் இருக்கு எங்கிட்ட. அனுப்பிச்சிருக்கேன், போட்டோ பார்த்தீங்களா? ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. யாரும் டெலிகிராம் பார்க்கறது இல்லையா? டெலிகிராம் பார்க்கறது இல்லை, வாட்ஸ்அப்பும் பார்க்கறது இல்லை. எல்லாம் சும்மா ஒடியாந்துறது எல்லாமே. எது குழு வச்சிருக்க ஒரு செய்தி போட்டேன்,
சரி. இன்னைக்கு பார்க்கறது நாளைக்காவது பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குது? கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டு தான் வருவேன். டெலகிராம் பார்த்தீங்களா? சரி. வாட்ஸ்அப் பண்ணி பயன்படுத்த மாட்டேன். டெலகிராமில் மட்டும்தான் போடுவேன். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் விட போகிறதில்ல உங்களை. வாட்ஸ்அப்பில் போடுறது நிறுத்த போகிறேன். வாட்ஸ்அப் போடவே மாட்டேன் இனிமேல். யாரும் எனக்கு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பாதீங்க இனிமேல் யாருமே. டெலகிராம் பயன்படுத்துறதா இருந்தால் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா டெலகிராமில் நான் போட எனக்கு ஈஸி. அது போட்டு அழிகிறதுல அப்படியே இருக்குது. 8 வருஷம் போடல. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. விண்வெளி நீர் மருத்துவத்தில் எல்லாரும் சேர்ந்துருக்கிறீங்களா? விண்வெளி நீர் மருத்துவத்தில் சேர்ந்துருக்கிறீங்களா எல்லாருமே? ஐயா நம்ம ஒண்ணு வச்சுக்கலாங்க ஐயா. என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் படிச்சுட்டு அதை தம்ஸ் அப் போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ஓகே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு இது வரும். நம்ம எல்லா குழுல இருக்கவங்க நம்ம வரவங்க மெசேஜ் படிச்சுட்டு தம்ஸ் அப் போட்டாச்சு அப்படின்னா நான் அந்த மெசேஜை படிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து அந்த டெலகிராம்ல இருக்க மெசேஜை நம்ம வாசிச்சிட்ட பிறகு நம்ம தம்ஸ் அப் போட்டாச்சுன்னா இவர் இந்த மெசேஜ் படிச்சுட்டாரு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உடனே. செய்யணும், செஞ்சுட்டு தான் வரணும். கரெக்ட். வாட்ஸ்அப்ல எப்படி போடுறேன் நான் வணக்கம் போடுறேன் இல்லையா? இப்போ நீங்களே பார்க்குறீங்க வணக்கம் போடுறேன், இதை போடுறேன் வணக்கம் போடுறேன், எதுவும் அந்த மாதிரி பார்க்கணும். நீங்க இனிமேல் பார்க்காத வரவங்களுக்கு உள்ள அனுமதியே இல்லை. எல்லாம் நீங்க சின்சியர் வரணும். நீங்க இல்லையா ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு படிங்க, 10 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. நான் படிக்கணும் எல்லாமே. படிச்சு முடிச்சு தம்ஸ் அப் போட்டாச்சுன்னா அப்போ அவங்களுக்கும் தெரியும் அதை படிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படி தம்ஸ் அப் போடலன்னா அவங்களுக்கே ஒரு ரிமைண்டர், ஓஹோ நம்ம இந்த பத்தியை நம்ம படிக்கல அப்படின்னு. இப்ப நான் எவ்வளவு மெசேஜஸ் இருக்கு, நிறைய மெசேஜஸ் இருக்கு. எது படிச்சேன் எது படிக்கல எனக்கும் தெரியாது இல்லையா? ஓ இது படிச்சிட்ட மாதிரி இருக்கும் ஆனா படிக்காத மாதிரி இருக்கும். அப்படின்னா தம்ஸ் அப் போட்டாச்சு அப்படின்னா நான் இதை படிச்சுட்டேன் அப்படின்ற அந்த நமக்கு ரிமைண்டரும் இருக்கும். நான் வந்து சேவ்டு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து 8 வருஷமா இருக்கிறதுல இருக்கு. அதெல்லாம் போட்டால் எனக்கு தலைவலியே வந்துடும். நிறைய இருக்கு. அதாவது சாட் ஜிபில பேசி அவங்க கொடுக்குற செய்தி சுருக்கமான சுருக்கமான அறிவியல் செய்திக்கு இதில் போடுறேன். அதை போட்டு இனிமேல் அதில் போடுறேன். அதாவது இந்த இப்போ நான் வாட்ஸ்அப் டெலகிராம் குழு வச்சிருக்கேன் இல்லையா? அதுவே டெலகிராம் குழு டெலகிராமில் சேருங்கன்னு சொல்லியிருக்கேனே. அதை வந்துட்டீங்களான்னு கேட்குறேன். இந்த டெலகிராமில் எல்லாரும் இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறவங்க இருக்கோங்க. நான் போடுற செய்தியெல்லாம் வருதான்னு பாருங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி போட்ட நேரம் இருக்கிறவங்க பார்த்துருங்க. கட்டாயமா இல்லைன்னு கேட்க மாட்டேன். ஆனால் கேட்கும் பொழுது நான் ஆராய்ச்சி பண்ற செய்திக்கு அதை தூக்கி போடுவேன். நம்ம இப்போ முடிச்சுன்னா நேரம் கூகுளில் போய் கொஞ்சம் தேட போறேன். இந்த ஃபோட்டானை பற்றி நான் படிக்கிறேன், பயோ ஃபோட்டான். ஆனால் என்ன பண்ணேன்னா பயோ ஃபோட்டான் என்ன பயிற்சி அந்த பயோ ஃபோட்டான்னு சொல்கிறான். இப்போ கேன்சருக்கு வந்து கீமோ தெரப்பின்னு சொல்கிறான், ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்கிறான். அது நமக்கு புரியுது. இந்த பயோ ஃபோட்டான் மெடிக்கல் சயின்ஸுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பயோ ஃபோட்டான் எங்கே தூண்டுறான் எங்கே கொடுக்குறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் தோல்விதான் அடையுது. அவனுக்கு ஆகாரத்தை மாற்றாம ஏதோ ரேடியேஷன் கொடுப்பானான்னு தெரியுது. நமக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த ஆகாரத்தை மாற்றும் பொழுதுதான் அந்த நோயாளிக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அதை வேண்டாம் தெளிவாக சொல்கிறான். ஆகாரத்தை மாற்ற உதாரணத்துக்கு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்னு வச்சுக்கலாம். புற்றுநோய்க்கு உங்க பயிற்சி கொடுக்குறேன். ஆகாரத்தை மாத்தாம நீ மெடிசினே போட்டிருந்தா நீங்க எப்படி அவன் நல்லாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆகாரத்தை மாற்றாம மெடிசன் சாப்பிட்டா எந்த ஒரு பிரயோஜனமே இல்லையா? அத போட்டிருக்கான். காலையில போய் இந்த குளூட்டான் ஃப்ரீ சொல்றோம் இல்லையா? அது பெரிய கட்டுரையே இருக்கு. நான் அதை மட்டும் தான் உங்களுக்கு போட்டேன். அது பெரிய கட்டுரையே இருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. நல்ல தெளிவா எனக்கு புரியுது. நீங்க அதை படிக்க மாட்டீங்களா இல்லைன்றத சுருக்கமா என்ன ஆங்கிலத்தில் மட்டும் ஒரு 20 வரி தூக்கி போட்டேன். அதை நீங்க படிச்சு காலையிலே பேசியாச்சு. அது மிகப்பெரிய வரலாறு. அப்படின்னா போட்டான் எங்க ரிலீஸ் ஆகுது? நம்ம உடம்புல போட்டான் இருக்குது. ஏன்னா உடம்பு எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. நம்ம உடம்பு என்ன ஆனது? அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் அதிர்கின்றது. இந்த அணுக்கள் அதிர்கின்ற பொழுது என்ன வினை வரும்? ஏற்கனவே பேசியிருக்கேன், அறிவியலை சொல்லியிருக்கேன். அணுக்கள் உடம்புல அணுக்கள் அதிர்கின்ற பொழுது என்ன வினை வரும்? அணுக்கள் அதிர்கின்ற பொழுது என்ன வினை வரும்? மின்சாரம் வெளியே வரும். மின்சாரம்ங்கிறது கூட அது சரியான விஷயம். இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? அணுவை பத்தி. போட்டான்ஸ் வெளியே வரும். அணுவை பத்தி பேச இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். அந்த கேள்வி கேட்ட அதுக்கு ரிலேட்டடான டாபிக் போட்டான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த கேள்வி கேட்டாவோ அதுல தொடர்பு இருக்கணும், மண்டையில ஏறணும்.
ஏன் இந்த கேள்வி கேட்கிறாரு இனியன் இந்த மண்டையன் ஏன்டா இந்த கேள்வி கேட்கறன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அணுவை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த எலக்ட்ரான் அதிர்கின்ற பொழுது எலக்ட்ரான் இறங்கி படிச்சே தீரணும், ஒன்றும் தப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? எனக்கு இயற்பியல் தெரியாது, வேதியியல் தெரியாது, அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க தீண்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எலக்ட்ரான் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரோட்டான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும், நியூட்ரான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம நீங்க இதுல வரக்கூடாது. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆரோக்கியம். பின்ன இனியன் சும்மா இல்லை. நான் படிச்சது வெங்கடேஷ் கிட்ட படிச்சிருக்கேன். வெங்கடேஷ் யாரும் சாதாரணம் இல்லை, உலகத்தை மாத்தி போடுற விஞ்ஞானி. அந்த ஆட்டு நான் வாங்கி படிச்சிருக்கேன். அதனாலதான் இந்த வாங்குவாங்க எல்லாத்தையும். நான் படிச்சது மிகப்பெரிய அறிவாளிகிட்ட படிச்சேன். இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி அறிவாளி இனிமே எவனுக்கும் கிடைக்க மாட்டான். ஒரு டார்வினே எனக்கு கிடைச்ச மாதிரி. ஒரு சார்லஸ் டார்வின் ஒரு ஆசிரியர் சார்லஸ் டார்வின் கிடைச்சி எப்படி பாக்கியம் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு வெங்கடேசன் கிடைச்சாரு. அவர்கிட்ட படிச்சு காட்டி தான் நம்ம எல்லாம் படிச்சே ஆகணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவரசமே இல்லாமல் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ கூட நெட்டில் உட்காந்துட்டு இதுதான் படிச்சுட்டு தான் வந்தேன். படிச்சுட்டு இதை படிச்சுட்டு போட்டானை பற்றி பார்த்தா எனக்கு கொஞ்சம் புரியல. அது ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியல. மற்றதெல்லாம் எனக்கு புரியுது. எங்க அது மாதிரி இப்போ கேள்வி கேட்க போறேன். எங்களை போட்டானுக்கு வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் போட்டான்னு கொடுத்து அது என்ன பண்றான்னு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சான். ஒரு ரேடியேஷன் மாதிரி எதோ கொடுப்பானான்னு தெரியுது. அந்த போட்டான் எங்கிருந்து வருதுன்னா சூரியன்லேருந்து வருது. அப்போ காமா ரே மாதிரி உள்ள கொடுப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்து உடம்பு தூண்டு. பார்த்தேன் கேன்சருக்கெல்லாம் இப்படி குணமாக்க முடியும்னா அப்போ இது என்ன பண்றான்னா உடம்பை எக்ஸ்ரே மாதிரி காமா ரே மாதிரி உடம்புல அந்த சிடி ஸ்கேன்ல உள்ள விட்டு எடுக்கிறான் பாரு, அந்த மாதிரி எதோ பாடி உள்ள விடுவானான்னு தெரியுது. அப்படித்தான் வருமானு தெரியும். அப்படி நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பார்க்க போறேன், இந்த வகுப்பு முடிஞ்சா அதுதான் பார்க்க போறேன். பார்த்ததுக்கு போறேன் பாருங்க. நமக்குள்ளே இருக்கு, அதான் சொல்றேன். ஏன்னா நம்ம உடம்பு அணுக்களால் ஆனது. அணுக்கள் அணுக்கள் 3 இருக்கும். நம்ம பேசிக்கா படிச்சோம்னா அணுக்கள் 3 இருக்கும். ஒரு அணு 3ஆ பிரிச்சிருக்கோம். நம்ம அடிப்படை 3 படிச்சிருப்போம். என்ன படிப்போம்? அணுக்குள்ள 3 வட்டம் இருக்கு இல்லையா? என்னென்ன வட்டம் இருக்கு சொல்லுங்க. எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எலக்ட்ரான், அதுக்கப்புறம் எலக்ட்ரானுக்கு அப்புறம் நியூட்ரான் சொல்லுங்க. நியூட்ரானுக்கு அப்புறம் புரோட்டான் வரும். இந்த வரிசையே எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். புரோட்டானுக்கு சென்டர், புரோட்டானுக்கு சென்டர் பாயிண்ட். புரோட்டானுங்கிறது சென்டர், நியூக்ளியர்பாங்க, நியூக்ளியர் சென்டர்பாங்க. அதான் புரோட்டானுங்கிறது. புரோட்டானுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரான். அது நியூட்ரல், அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் சைலண்டா இருப்பார். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இருக்குது. எலக்ட்ரான் தான் ஜம்ப் ஆகும். என்னது? ஃப்ரீ எலக்ட்ரான். அது அந்த ஜம்ப் ஆவார் 3, 4, 5க்கு போறப்ப அந்த அதிரும். எப்படி அதிர்ந்து என்னங்க? அப்ப நம்ம உடம்பு அதிர்ந்து கொண்டு இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். சூரியன் அதிர்ற மாதிரி நம் உடம்பு அதிர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் விண்வெளியினுடைய அங்கம். சூரியன் என்பது விண்வெளியினுடைய ஒரு சிறு சூரியன் என்பது விண்வெளியினுடைய ஒரு அங்கம். நாம யாரு? நாமளும் அதேதான். அப்ப சூரியன் நடக்கிற நிகழ்ச்சி நம்மளுக்கு என்ன நடக்குது? சூரியன் நடக்கிற நிகழ்ச்சி நம்ம உடம்புலயும் நடக்குது. நம்ம உடம்புலயும் அதே அதிர்வுகள் அப்படியே நடக்குது. அதை நோக்கிதான் வர்ற மண்டையில ஏறுதா இல்லையா எல்லாத்துக்கும்? அதாவது அந்த அண்டத்துல என்ன நடக்குதோ அதேதான் இந்த பிண்டத்துக்குள்ளேயும் நடக்குது. அப்படின்றப்போ அதே வைப்ரேஷன்ஸ் அங்க என்ன நடக்குதோ அதேதான் இங்க இதுக்குள்ளேயே நடக்குது. பட் ஆனா என்னன்னா நம்ம அந்த சோறு சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கிறதுனால அதை உணரும் தன்மையில நம்ம இல்லாம போயிட்டோம். இப்ப நம்ம அந்த எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளாலையும் உணரும் தன்மைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா நம்மளால உணர முடியும், மாற முடியும். நீங்க பேசுறதா கரெக்ட். இது எல்லாத்துக்கும் ஏறிட்டும். இதை பத்தி பேசுவோம் மறுபடியும் காலையில. கடைசி மணி என்னாச்சு? மணி இதுக்கு நேரம் ஆகி போச்சு. அதனால எல்லாரும் மௌனியா இருக்கப்படாது. சும்மா பிரபஞ்சம், சும்மா கதை விடுறது இதெல்லாம் படிக்காம புத்தகத்தை பல ஆயிரம் முறை படிச்சு நீங்களும் கூகுள்ல போய் தேடுங்க. சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அறிவை பெற்றுட்டு வாங்க. சும்மா வெறுமனே அட்டாமிக் வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் பாடி அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு சிலது காமிச்சிட்டு இருக்கேன். அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதேதான் கரெக்டா. இந்த மாதிரி ஞானம் இருக்கணும். சொன்ன உடனே எடுத்து போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா தான் நீங்க ஒரு உண்மையான ஒரு மாணவராக இருக்க முடியும். தவிர வெறும் மண்ணுகள் மாதிரி தான் இருப்பீங்க. யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க.
ஏன்னா நம்ம vibrations of human body and biophotons in human body அப்படின்னு vibrations of photon vibrations of atom and biophotons அப்படின்னு போட்டோம்னா வருதுங்க நிறைய விஷயங்கள். நீங்க சொன்னீங்களே அந்த 2 வேர்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். vibrations of atoms, அதாவது அணுக்களுடைய அதிர்வுகளும் பயோபோட்டான்ஸும் ஹியூமன் பாடியில என்ன பண்ணுது அப்படின்னு போட்டேன். அப்ப அதுக்கு ரிலேட்டடா எல்லாம் வருது. என்ன படிக்கிறான்னு சொல்லுங்க. அருமை அருமை. இதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் ஞானம்ங்கிறது. அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்க இங்கிலீஷ்ல. The relationship between atomic vibrations and biophotons within the human body is a complex and still developing area of specific inquiry. Here's a breakdown of key concepts. Atoms within the molecule are constantly in motion, vibrating at various frequency. These vibrations are influenced by factors like temperature and surrounding environment. These vibrations are instantly related to the energy states of atom. Biophotons are ultra-weak light emissions from living organisms. Connections. There is a growing understanding between the atomic vibrations and biophoton emissions may be interconnected. இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. Energy transfer. Atomic vibrations can influence the energy states of molecules. When a molecule state, energy states can changes. It can release or absorb photons. Therefore, the change in atomic vibration can lead to the emission of biophotons. அதாவது இதுதான் கடைசி பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். Change in atomic vibrations could lead to emission of biophotons போட்டிருக்கு. அந்த கடைசி பாயிண்ட் என்ன சொல்றீங்க? தமிழ்ல சொல்லுங்க. இருங்க நான் தமிழ்ல வேணா அதை டைப் சொல்றேன். கடைசி வரி மட்டும் சொல்லுங்க. மத்ததெல்லாம் புரியுது. கடைசி வரி மட்டும் சொல்லுங்க. முடிஞ்சா மொழிபெயர்ப்பு பண்ணுங்க. எனக்கு அப்படியே நான் பாத்துக்கிறேன். நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஓகேங்க. நம்ம சேஞ்ச் இன் அட்டாமிக் வைப்ரேஷன், அதாவது அந்த அதிர்வில் அந்த அட்டாமிக் வைப்ரேஷன், அதாவது அந்த அணுவுல வந்து சேஞ்ச் இருந்ததுன்னா பயோபோட்டானோட எமிஷனுக்கும் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அதுதான். அப்ப அந்த நடனம் ஆடுறான் நடராஜர் நடனம் ஆடுறான்னு சொல்றீங்களா? அதுதான் நடனம் ஆடுகிறான் நடராஜர் நடனம் ஆடுறான்னு சொல்றீங்கல்ல, அதுதான் இது. ஆட்டம் போடுறான் நடராஜர் டான்ஸ் ஆடுறான்னு, அதுதான் இது. புரியுதா? யாருக்கு புரிஞ்சிருக்குது? அது கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் திருப்பி சொல்றேன். நடனம் ஆடுறது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எனர்ஜி வர்றது புரிந்து கொள்ள முடியாது. உடம்பு அசைந்து கொண்டு இருக்கிறது. இந்த தண்ணி இருக்குது இல்லையா? இந்த தண்ணி தானே. இந்த தண்ணி பார்த்தா தண்ணிங்கிறீங்க, தண்ணி தான். ஆனால் உள்ளே இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிட்டு தெரியுமா உங்களுக்கு? அது மூவ்மெண்ட்ல இருக்கு ஃபுல்லா. அது யாராவது சொல்ல முடியுமா உங்களால? பார்த்தா தண்ணி தான், அப்படியே அசையாம இருக்குது. உங்க பார்வைக்கு தான் தண்ணி, உள்ள கோடிக்கணக்கான மட்டும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணிக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணிக்குள்ள என்ன இருக்கு? தண்ணியில என்ன இருக்கு? அந்த ஆட்டம்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு. அவ்வளவுதான். பேரு வேணா பிரிச்சுக்கலாம். அது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் பிரிச்சுக்கலாம். அது பேரு ஆட்டம் தான். என்னது? அணுக்களால நிரம்பப்பட்டிருக்கு. இப்ப அது திரவமா இருக்கிறதுனால நம்ம கண்ணால பார்க்க முடியுது. அந்த திரவத்தை நம்மளால பார்க்க முடியுது. இது பேர் காம்பவுண்ட். பேரு காம்பவுண்ட். ரெண்டு அணு சிங்கிளா இருந்த ஆட்டம், ரெண்டா இருந்த காம்பவுண்ட். என்னது? சிங்கிளா இருந்த ஆட்டம்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ரெண்டு கலந்து காம்பவுண்ட். அப்ப வாட் இஸ் எ காம்பவுண்ட்? அவ்வளவுதான். காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு வச்ச. மீண்டும் சந்திப்போம். காலையில் நாடகம் பார்ப்போம். நன்றி.